எங்களோட கார்டனில் பார்ட் 4ங்க இது. இது மாதிரி கொழுந்து குச்சியை வச்சது நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன்ல அது மாதிரி குடமிளகாய் இதெல்லாம் விதை விழுந்து அதுவாக வர்றது. இந்த செடியிலே வந்து விதை போட்டு பாருங்களேன், பக்கத்துலேயே ப்ளம்ஸ் 2 முளைச்சி வர்றா வருங்க. எப்படிதாங்க சீட்ஸ் கிடைக்குதுன்னா வச்சுருவேன், அதுலேருந்து வர்றது தான். இது கேக்டஸ் ஒரிஜினல் செம்பருத்தி, அதுவுமே சீடு போட்டு வந்தது தான். பக்கத்துலேயே இருக்க கேக்டஸ்லேருந்து ஒன்று எடுத்து வச்சாச்சு, அதில் ஒருத்தி வர்றா. இதில் பார்த்தீங்கன்னா சீடு போட்டிருக்கேன் இப்போ தான். அவகோடா சீடு 3 சீடு வச்சுருக்கேன், இன்னும் வரலை. அப்புறம் இது ரோஸ் இருக்குது, பவளமல்லி விதை போட்டது வந்திருக்கு. எல்லாம் நிறைய செடி இதில் வச்சுருந்தது இல்லைன்னா அதில் என்ன பண்ணிடுவேன்னா அந்த பாட்டில் திரும்ப ஏதாவது விதைகள் போட்டு அதை வளர வச்சு அதை அப்படி எடுக்கிறது. இது சைப்ரஸ் வெரைட்டி. இது வந்து வாஸ்து பிளான்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முள்ளாக இருக்கும், நல்ல பூக்கள் தரும், சூப்பராக இருக்கும். இது சோத்துக்கத்தாழை. அது மாதிரி இந்த மேலே இருக்கிற ஃபயர் கிராக்கர்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து அந்த கொடி கீழே வந்து அழகாக திரும்ப செடி நிறையா வருதுங்க. அந்த இதுலேருந்து வந்த செடிகளெல்லாம் தனியாக எடுத்து வைக்கிறது உண்டு. இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் என்ன, யானைக்காது செடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செடி. அதுலேயும் ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே வந்து வாழை வெரைட்டி, கல்வாழை. அதுவுமே விதை போட்டு வந்தது தாங்க. இந்த ஃபயர் கிராக்கர் வந்து ஒயிட்டும் இருக்குது, ரெட்டும் இருக்குது, 2 மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்கும். இது வாஸ்து பிளான்ட், அந்த புல். பக்கத்தில் பென்சில் கேக்டஸ் இருக்குது, அதுவுமே அழகான செடி. இந்த மணி பிளான்ட்டை வந்து நான் வந்து குச்சியில் கயிறு சுற்றி அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. அப்படி பண்ணோம்னா நமக்கு கீழே படராது, ரொம்பவே சூப்பராகவும் வளரும். அதுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு அந்த கயிறு இருக்குது, அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எல்லோ கலர் பூவுமே நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சது தாங்க. அதுக்கப்புறம் அந்த செடி வளர்ந்து வந்திருக்கு. லண்டானா செடி தான் அது. வந்து நம்ம செடியிலேருந்து ஒரு துணுக்கு எடுத்து வச்சோம்னா அழகாக வளர்ந்து வந்துடுவா. இந்த மணி பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லோ கலர் இதில் பூ வரும், அலமண்டா அந்த செடி. இதிலே பார்த்தீங்கன்னா டர்ட்டில் ஒயின் கீழே வச்சுருப்பேன் அந்த இதில். இது மல்லி செடிப்பா. மல்லி செடியில் மொட்டு அரும்பு நிறைய வந்தது, இப்போ தான் அரும்பு விட்டுருக்கு. பக்கத்தில் அந்த டர்ட்டில் ஒயின் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனஸாக செம்மையாக இருப்பா. அவள் ஹேங்கிங் பாட்டில் வச்சோம்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் அது வெயில் படுறதுனால சரி இந்த இடத்துல இந்த பாட்டில் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கிறது ரம்ப இலை நிறையா வந்திருக்கு. அழகாக இது எதுனாலும் சரிங்க, நம்ம தக்காளி சாதம், பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறதுக்கெலாம் எடுத்து ஒரு 2 இலை போட்டால் போதும், மணமாக இருக்கும். வெத்தலை அது மாதிரி நாட்டு வெத்தலை தான், குட்டி குட்டி இலையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கீழே தான் படர விட்டுருக்கேன் இப்போதைக்கு. இதில் வந்து சங்குப்பூ பர்பிள் கலர், அப்புறம் கொஞ்சம் கீரை போட்டிருக்கேன், பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி. அதே மாதிரி இந்த பாட்டிலேயே ரொம்ப இலை தான். இது வந்து ரங்கூன் மல்லி, நிறைய சாட்டில் நான் போட்டிருப்பேன், நல்லா வாசமாக இருக்கும். பூக்கள் ரொம்ப அருமையான பூக்கள் தரக்கூடிய செடி இது. இது கொடி வகை தான், இது மேலே ஏற்றி விடலாம். நான் இதுக்குமே பைப்பில் அப்படியே கயிறு சுற்றி அதில் தாங்க இந்த இதை படர விட்டுருக்கேன். பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், நமக்கு கீழே படராமல் பயம் இல்லாமல் இருக்கலாம். இந்த சின்ன சின்ன பாட்டிலெலாம் அந்தி மந்தாரை, அப்புறம் ஸ்பைடர் பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பைப்பில் ஏற்கனவே போட்டிருப்பேன், பைப்பில் வச்சுருக்கேன், அந்த செடி தாங்க. இது வந்து லண்டானா காட்டு செடி தான். இது சும்மா நம்ம மலைகளெல்லாம் இருக்கும்னா அந்த செடி தான். எவ்வளோ பூக்கள் பாருங்கள், பட்டர்ஃப்ளை அப்படி வரும் இந்த செடிக்கு. இந்த மாதிரி நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சரி, சீடு அது மாதிரி அது சின்ன சின்ன செடி கிடச்சா எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா அழகாக வந்துடும். இது ஒயிட் கலர் சங்குப்பூ, அது மாதிரி நித்திய கல்யாணி பக்கத்தில் இருக்கிறது. இந்த லைனில் இந்த பாட்டு ஒன்று உடஞ்சி போனதுனால அதை நான் என்ன பண்ணிட்டேன், கவுத்து போட்டு அதுக்குள்ளே டட்டில் ஒயினை வச்சுருக்கேன். அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து டேபிள் ரோஸில் ஒரு வெரைட்டி. அது மாதிரி அந்தி மந்தாரம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து இந்த எலஃபண்ட் ஏர் பிளான்ட் சொல்லுவோம்ல, அதில் ஒரு லீஃப் அழகாக பிங்க் ஷேடில் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே இந்த பாட்டில் இருக்கிறது வந்து ஸ்பைடர் பிளான்ட் மாதிரியே சொல்கிறது, ஆனால் இது ஸ்பைடர் பிளான்ட் நடுவில் இருக்கிறது, 2 பக்கமும் இருக்கிறது வந்து பந்தானஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாட்டில் செம்பருத்தி விதை போட்டதெல்லாம் வந்திருக்கு, அது மாதிரி நம்ம சரக்கொன்ற விதை போட்டதும் வந்திருக்கு. இதெல்லாம் விதைகள் தை செடி கிடச்சா அழகாக வந்துருங்க எல்லாமே.